அழிக்கப்பட வேண்டும் என்பதையும் கருத்தில் கொண்டு ஆழ்வோராலும் அவர்களை வழிநடத்தும் ராஜகுருக்களாலும் எவ்வாறு செயலாக்கம் பெற்றது என்பதனை இந்நாடகத்தில் ராதாமணாளன் காட்டியுள்ளார். ஒரு இனத்தின் வளர்ச்சி மற்றொரு இனத்தின் வீழ்ச்சியாக இருக்கக்கூடாது என்ற உண்மையும் தெளிவுபடுத்துகிறார். துரோகி கப்லான் சீர்திருத்தவாதியான லெனின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை, அரசியல் வாழ்வின் மக்களுக்காக வாழ்பவர்களின் ஆபத்து நிறைந்த வாழ்வுகளையும் துரோகி கப்லான் என்ற நாடகத்தின் மூலம் உணர்த்துகிறார் அறிஞர் அண்ணா. லெனின் போன்றவர்கள் மக்களால் மதிக்கப்படுபவர்கள், தங்களுடைய சுயநலத்தை கருதாமல் உயிருக்கு அஞ்சாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர். மக்கள் விழிப்படுவதை விரும்பாதவர்கள் லெனினை கொல்ல முயற்சி செய்வது நாடக கதையாகும். ருஷ்ய நாட்டின் மாபெரும் தலைவரான லெனின் கப்லான் என்ற பெண்ணினால் சுட்டு வீழ்த்தப்படுகிறார். அண்ணா சமூகத்தை நோக்கிய சிந்திப்பவர்களுக்கு ஆபத்துகள் அருகிலேயே உள்ளது என்பதை சுட்டிக்காட்டுகிறார். அத்துடன் மட்டுமல்லாமல் லெனின் இறுதியில் கப்லானை எதுவும் செய்யாதீர்கள் என்று மக்களுக்கு ஆணையிடுவதாக காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் உணர்ச்சி வசப்படுதல் ஆபத்தான வாழ்க்கைக்கு வழிவகுத்துவிடும் என்ற கருத்தினை வலியுறுத்துகிறார். மக்கள் பொது வாழ்வில் ஈடுபடுபவர்களின் நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படைப்பினை ஆக்கியுள்ளார் அண்ணா. கலைஞரின் வரலாற்று நாடகங்கள். சாக்ரட்டிஸ். பகுத்தறிவு சிந்தனையாளர்கள் உலகெங்கும் ஒரே மாதிரியான நகையாடலுக்கும் துன்புறுத்தலுக்கும் ஆளாக்கப்பட்டனர். காலப்போக்கில் மக்கள் தெளிவு வரும்போது அவர்கள் சிந்தனைகள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதே என்பது வரலாறு. இதை மக்களுக்கு உணர்த்த உதவும் வரலாற்று குறிப்பு கிரேக்க பேரறிஞன் சாக்ரட்டிஸ் வாழ்வு. இதனை மையமிட்டு படைப்புகளை திராவிட இயக்கம் உருவாக்கியது. சமுதாயத்தில் பெருகி கிடக்கும் மூட நம்பிக்கைகளையும் அதன் மூலம் அடிமைப்படுகின்ற மக்களையும் விழிப்புறச் செய்யும் நோக்கத்துடன் சாக்ரட்டிஸ் தன்னுடைய வாழ்வை போராட்டமாக அமைத்துக் கொண்டார். அந்த வாழ்வை அடிப்படையாக வைத்து கலைஞர் மு. கருணாநிதி சாக்ரட்டிஸ் என்ற நாடகத்தை நடத்தினார். சமுதாயத்தின் கசடுகளை களைய முற்படுகிறார் சாக்ரட்டிஸ். சமுதாயத்தின் மாறுதல்களை விரும்பாத மூவரின் தந்திரத்தினால் நாடகத்தின் இறுதியில் சாக்ரட்டிஸ்க்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டு நஞ்சு அருந்தி இருக்கிறார். பெரியார் மூட நம்பிக்கையை ஒழிக்க முற்பட்ட காலகட்டத்தில் அவருடைய கருத்துக்களை கலைஞர் தன்னுடைய சாக்ரட்டிஸ் நாடகத்தின் மூலம் மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். பொது வாழ்க்கைக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள் தம் குடும்ப வாழ்க்கையில் அக்கறை செலுத்த முடியாத அவல நிலைக்கு தள்ளப்படுவதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மக்களுக்கு தவறான அணுகுமுறைகளை கற்றுத்தருகிறவர்கள், தங்களின் சுயநலத்தினை முதன்மையாக வைத்து வாழ்க்கையை தந்திரமாக நடத்துபவர்கள், மக்களை சிந்திக்க விடாமல் இருப்பதில் மிகவும் கவனத்துடன் இருப்பர். இதனை கலைஞர் மெலிட்டஸ் என்பவரின் உரை மூலம் உணர்த்துகிறார். மெலிட்டஸ். சபாஷ் லைக்கன் சபாஷ். பொதுமக்கள் கழுதைகளாய் இருந்தால்தான் நாம் தூக்கி வைக்கும் பொய் மூட்டைகளை சுமப்பார்கள். குருடர்களாக இருந்தால்தான் நாம் காட்டுகிற வழியிலேயே நடப்பார்கள். பேச்சுத்திறமை உள்ளவர்கள் அனைவரும் மக்களிடத்தில் மதிப்பையும் பற்றையும் பெற்றிட இயலாது. நல்ல கருத்துக்களை உள்ளத்தில் பதியும் வண்ணம் பேசுகிறவர்களே மக்களிடத்தில் இடம்பெற முடியும் என்பதை சாக்ரட்டிஸ் மூலம் உணர்த்துகிறார். சமுதாய மறுமலர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட எந்த ஒரு மனிதனும் மக்களிடத்தில் நீங்காத இடம் பிடிப்பான். அவனுடைய மரணம் மறுமலர்ச்சியை விரும்பாதவர்களால் உண்டாகக்கூடும். ஏனென்றால் அவர்களுக்கு அதிகாரம் பணபலமும் உண்டு. மக்கள் ஏன் எதற்கு என்று வினா எழுப்ப ஆரம்பித்தால் இவர்கள் அழிய நேரிடும் என்பதற்காக மறுமலர்ச்சியை விரும்புவோனை அழித்து விடுகின்றனர். சீர்திருத்த குறிப்புகள். சீர்திருத்த கருத்துக்களை உணர்த்துவதற்கு உதவும் வரலாற்று குறிப்புகளையும் நாடகங்களாக மாற்று உருவு கொள்ளச் செய்தனர் திராவிட இயக்கத்தினர். அவ்வகையில் நம் நாட்டில் வேர்கொண்டிருந்த சாதி பாகுபாடுகள் உணர்வுகள் பிற நாடுகளில் காணப்பட்டதை உணர்ந்தனர். இதை நீக்க உலகின் பல பகுதிகளிலும் எத்தகைய நிகழ்வுகள் நடந்துள்ளன என்பதை கண்டறிந்து அவற்றுக்கு கலைவடிவம் கொடுக்க முனைந்தனர். அவ்வகையில் குறிப்பிடத்தக்கது மலர் மன்னனின் எலும்பு நாடகமாகும். மாவீரன் அலெக்சாந்தரின் வரலாற்று நிகழ்ச்சிகளை கொண்டு ஆக்கப்பட்டது இந்நாடகம். உலகை ஆள வேண்டும் என்ற முயற்சியில் தீவிரமாக ஈடுபடுகிறான் அலெக்சாந்தர். எந்நேரமும் போரை பற்றிய சிந்தனை. இவரின் நிலையை மாற்ற முற்படுகிறார் ஞானாசிரியான டயோனிஸ். ஒரு நாள் சுடுகாட்டிலிருந்து எடுத்து வரப்பட்ட எலும்பு துண்டுகளை வைத்துக்கொண்டு அலெக்சாந்தருக்கு பாடம் கற்பித்து தர வேண்டும் என்று எண்ணுகிறார். எலும்புகளை எல்லாம் வரிசையாக அடுக்கி வைத்து அவற்றில் அலெக்சாந்தரின் தந்தையின் எலும்பையும் அடிமைகளின் எலும்பையும் பிரித்தெடுக்க சொல்கிறார். முடியாது திணறுகிறார் அலெக்சாந்தர். இறுதியில் தன் தவறை உணர்ந்து மாற்றம் பெறுகிறான். மனிதனை மதிக்க வேண்டும், அன்பு செலுத்துதல் வேண்டும், ஆண்டான் அடிமைத்தனம் ஒழிந்திட வேண்டும் என்ற கருத்துக்களை முன்னிறுத்தியே திராவிட இயக்கம் தன் பயணத்தை தொடங்கியது. மலர் மன்னன் திராவிட இயக்க கருத்துக்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க அலெக்சாந்தரின் வரலாற்றை நாடகமாக வடிவமைத்து காட்டினார். இவ்வாறு திராவிட இயக்கம் தம் கொள்கைகளை விளக்க பயன்பட்ட வரலாற்றுகளை புனைவுகளாக்கி புதிய நாடகங்களை படைத்தது. மக்களிடையே பெரும் ஈர்ப்பை ஏற்படுத்திய நாடகங்களில் பலவும் தடைபல தாண்டி நீண்ட காலம் நடத்தப்பட்டன. இதுவே திராவிட இயக்கம் தமிழ்நாட்டு ஆட்சியையும் கைப்பற்றி தொடர்ந்து அதை நிலைநிறுத்திக் கொள்ள பெரிதும் காரணமாக அமைந்தது எனலாம். நன்றி, வணக்கம். ஆய்வு சிறப்பாக தான் இருந்தது. என்னுடையது கேள்வி அல்ல, உங்களுக்கு கூடுதலாக ஒரு தகவல் சொல்ல வேண்டும். அதாவது பாரதிதாசனின் இரண்யன் அல்லது இணையற்ற வீரன் 1934 ஆண்டு
எழுதப்பட்டது. அதே ஆண்டில் அது சென்னையில் பெரியார் தலைமையில் மேடையேறியது. அப்பொழுதிலிருந்தே திராவிட இயக்கத்தின் அந்த புராணங்களின் மறு வாசிப்பு, மறு சிந்தனை உருவாக்கம் பெற்றுவிட்டது. அது மட்டுமல்லாமல் கம்பராமாயணத்தை முழுமையாக அவர்கள் மேடையில் மட்டுமல்ல, இந்த நாடக வடிவில் உருவாக்கம் பெற்றது. அதாவது மறு வாசிப்பு போல இதை பலரும் முயற்சி செய்தார்கள். புலவர் குழந்தை ராவண காவியம் எழுதினார், ஏ.கே. வேலன் நாடகம், திருவாரூர் தங்கராசு, இப்படி பலரும் முனைந்தார்கள். டெலிபோன் படலம் என்று ஒரு காட்சியை பாரதிதாசன் எழுதியிருப்பார் ராமாயணத்திலிருந்து. ராமாயண முழு கதையையும் பாரதிதாசன் சீடரான தலைமாணாக்கரான புதுவிச்சம் என்பவர் நாடகமாக உருவாக்கி இருக்கிறார். திராவிட இயக்கத்தின் பார்வையில் முழுமையான நாடகம் அது. அதற்கு தலைப்பே தமிழர் வீழ்ச்சி அல்லது ராமாயண சாரம். அந்த தலைப்பிலே உங்களுக்கு தெரியும் திராவிட இயக்கத்தின் பார்வை அது என்று. இப்படி பல கூறுகள் இருக்கின்றன. திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நிறைய இந்த படைத்திருக்கிறார்கள். அதாவது புராணங்களையும் தொன்மங்களையும் மறுவாசிப்பு. அதே நேரம் அந்த சமகாலத்தில், அந்த காலகட்டத்தில் திரைப்படங்கள் குறைவாக இருந்த காலத்தில், அதாவது இப்படிப்பட்ட கடவுள் பக்தி திரைப்படங்கள் வந்த காலத்தில் ராஜாராணி கதைகளை வைத்து கற்பனை வரலாற்று நாடகங்களை நிறைய உருவாக்கி இருக்கிறார்கள். நான் சொல்ற இந்த நாடகங்கள் எல்லாம் 1930-39 அந்த காலகட்டத்தில் 30களில் உருவாக்கப்பட்டவை. இவைகளை உங்கள் ஆய்வில் சேர்ப்பது அந்த ஆய்வு நல்ல ஒரு விரிவாக்கமாக அமையும். காவியா இந்த போட்டிருக்கிறார்கள் புதுவிச்சுவம் படைப்புகள் என்று. அதில் அவருடைய 17 நாடகங்கள் இருக்கின்றன. பாரதிதாசன் நாடகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பாரதிதாசன் நாடகங்கள் வரிசையில் ராமர் இளங்கோ கூட அதை ஆய்வு பண்ணியிருக்கிறார். கூடுதலான தகவலுக்கு நன்றி. அடுத்த கட்டுரைக்கு போகலாம். அடுத்த கட்டுரை முனைவர் மதியழகன் அவர்கள் திராவிட இயக்க நாடக மரபு அறிஞர் அண்ணாவை முன்வைத்து சில குறிப்புகள் என்ற அருமையான தலைப்பிலே கட்டுரை படிக்க உள்ளார்கள். அவர் புதுவை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்தையும் பெற்றவர். 5 நூல்களை எழுதியிருக்கிறார்கள், அருமையான நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அவர் இப்பொழுது கட்டுரை பார்ப்பார். இந்த அரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பேற்று இருக்கிற தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய நாடக பேராசிரியர்களே, கட்டுரையாளர்களே, வருகை புரிந்திருக்கின்ற பெருமக்களே, இந்த நிகழ்வினுடைய ஒருங்கிணைப்பாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கிற சார்ந்தோர்களே, ஆண்டோர்களே, நண்பர்களே, திராவிட இயக்க நாடக மரபு அறிஞர் அண்ணாவை முன்வைத்து சில குறிப்புகள் என்பது என்னுடைய ஆய்வு கட்டுரையினுடைய தலைப்பு. தமிழகத்தின் கலை இலக்கிய துறைகளில் முழுவீச்சுடன் களப்பணியாற்றிய மாபெரும் மக்கள் திரள் அமைப்பு திராவிட இயக்கமாகும். திராவிட இயக்கத்தின் தளபதியாகவும் பல்துறை ஆளுமை கொண்ட ஆற்றலாளராகவும் திகழ்ந்தவர் அறிஞர் அண்ணா. நாடகத்துறையில் தனித்த சிந்தனையாளராக விளங்கிய அண்ணா புராண இதிகாச நாடக மரபை மறுதலித்து புதிய வீச்சுடன் பகுத்தறிவு பார்வையை நாடகத்தில் புகுத்தி வெற்றி பெற்றவர். சமூக சீர்திருத்தத்தையும் தமிழின முன்னேற்றத்தையும் கருப்பொருளாக கொண்டு சமூக அரசியல் நாடகங்கள் பலவற்றை எழுதியவர். பழமையில் மூழ்கி கிடக்கும் சமுதாயத்திற்கு உணர்ச்சி வேகமும் அறிவு ஆக்கமும் கொடுத்து சீர்திருத்த வேண்டும் என்ற நோக்கமே அண்ணாவின் நாடக கொள்கையாகும். புராண இதிகாச வரலாற்று இலக்கிய கதாபாத்திரங்களை கொண்டு சனாதனத்திற்கும் ஆரியத்திற்கும் எதிரான கருத்தியல் சார்ந்த தமிழ் பண்பாட்டை நாடக மரபாக கொண்டு இயங்கிய அண்ணாவினுடைய நாடக பங்களிப்பினை சமூக வரலாற்று பின்புலத்தில் ஆய்வது இக்கட்டுரையின் நோக்கம். இந்திய விடுதலையும் நாடக மரபும் 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில் புராண இதிகாச நாடகங்கள் தமிழர்களை மகிழ்வித்தன. இதை மேடைகளிலும் தெருக்கூத்து அடிப்படையிலும் நாடகங்களாக அரங்கேற்றமானது. அறநெறி சார்ந்த ஒழுக்க உணர்வினை வெளிப்படுத்திய முதல் நாடகமாக 1867 வெளியான காசி விஸ்வநாத முதலியாரினுடைய டம்பாச்சாரி விலாசத்தினை குறிப்பிடலாம். இவருக்கு பின் எண்ணற்றோர் நாடக கலைக்கு உயிர் கொடுத்திருக்கிறார்கள். இவர்களது படைப்புகளில் இதிகாச புராண நாட்டுப்புற கதைகளை மையமாக வைத்து சிறப்பாக அமைந்திருந்தது. மேனாட்டு நாடகத்தினுடைய தாக்கம் இந்திய சமூகத்தில் ஏற்பட்ட சமுதாய மாற்றம் போல்வன இந்திய விடுதலை இயக்கத்திலும் பிரதிபலித்தது. இந்த எண்ண போக்கினை இனம் கண்டு கொண்ட தேசியவாதிகள் விடுதலை உணர்வு பொங்க நாடகங்கள் பல படைத்தனர். கட்டபொம்மனுடைய வரலாற்றை கூத்து